ஒவ்வொரு ஆண்டும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்த மாணவர்களால் அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு கிடைத்த வருமானம் எவ்வளவு என அண்மையில் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் கிடைத்த தகவல் பெரும் அதிர்ச்சி. 2011ஆம் ஆண்டு தொடங்கி அண்ணா பல்கலைக்கழகம் மட்டும் இந்த மறுமதிப்பீட்டிற்காகவும் விடைத்தாள்களின் மறுமதிப்பீட்டிற்காகவும் மாணவர்களிடம் இருந்து வசூலித்த தொகை 75 கோடி ரூபாய். onlineRDI.com என்ற அமைப்பின் சார்பில் கேட்கப்பட்ட தகவலுக்கு பதில் அளிக்கும் வகையில் விடைத்தாள் நகல்களுக்காக 28.82 கோடி ரூபாயும் மறுமதிப்பீட்டிற்காக 46.65 கோடி ரூபாயும் வசூலிக்கப்பட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவிக்கிறது. வசூலிக்கப்பட்டது இத்தனை கோடிகள் என்றால் எத்தனை ஆயிரம் மாணவர்களின் விடைத்தாள்கள் தவறாக திருத்தப்பட்டிருக்கும்? அவர்களின் எதிர்காலம் என்னவாகியிருக்கும்? இந்த 5 வருடங்களில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் மறுமதிப்பீட்டிற்கு முறையிட்ட 11.66 லட்சம் பேரில் 4.87 லட்சம் பேர் தேர்வாகியுள்ளனர். இதில் உள்ள குளறுபடிகளை என்றாவது நாம் சிந்தித்ததுண்டா? விண்ணப்பிக்கும் 5 பேரில் 2 ரிசல்ட் மாறுகிறது. இந்த ட்ரெண்டை தங்களுக்கு சாதகமாக தனியார் கல்லூரிகள் பயன்படுத்திக் கொள்கின்றன. ஒவ்வொரு ஆண்டும் அதிக அளவில் தேர்ச்சி விகிதத்தை காட்டுவதற்கு இந்த மறுமதிப்பீட்டை கல்லூரிகள் கையாளுகின்றன. 1000 பேர் எழுதும் ஒரு தேர்வில் 250 பேர் தோல்வியடைந்தாலும் மறுமதிப்பீடு மூலமாக இந்த எண்ணிக்கையை பாதியாக குறைத்து தேர்ச்சி விகிதத்தை உயர்த்திக் கொள்கின்றன. ஒவ்வொரு தனியார் கல்லூரிகளும் தங்கள் மாணவர்கள் சரியாக படிக்காமல் இருந்தாலும், பயிற்றுவிக்க போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் போனாலும், முறையாக கற்பதற்கு வசதிகள் இல்லை என்றாலும் அவற்றை சரி செய்ய முயற்சிக்காமல் அதற்கு பதிலாக ஒரு செமஸ்டருக்கு 25 லட்சம் முதல் 50 லட்சம் ரூபாய் வரை மறுமதிப்பீட்டிற்கு செலவழிக்க தயாராக இருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டுகள் கல்வியாளர்கள் மத்தியில் ஒலிப்பதை மறுப்பதற்கில்லை. கல்லூரி மாணவர்கள் அடிக்கடி சந்திக்கும் சடங்காக இந்த தோல்விகளும் அதற்கு பிறகான மறுமதிப்பீடுகளும் மாறிப்போயிருக்கின்றன. விடைத்தாள்களை அலட்சியமாக திருத்தப்படுவதும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பித்து சரியான மதிப்பெண் பெறுவதும் சகஜமாகிவிட்டது. மாணவர்கள் இந்த மறுமதிப்பீட்டிற்காக 700 ரூபாயும், சில மாணவர்கள் ஆண்டுதோறும் இந்த மறுமதிப்பீட்டிற்காக 10,000 ரூபாய் வரை செலவழிப்பதை அறிவீர்களா? விடைத்தாள் நகல்களுக்கு 300 ரூபாயும், மறுமதிப்பீட்டிற்கு 400 ரூபாயும் வசூலிக்கிறது பல்கலைக்கழகம். மறுமதிப்பீட்டால் திருப்தி இல்லை என்றால் ரிவ்யூவிற்கு விண்ணப்பிக்கலாம். ஆனால் அதற்கும் ஒரு விலை உண்டு, ரூபாய் 3000. நம் விடைத்தாள் முறையாக திருத்தப்பட்டதா என்பதை பரிசோதிக்கும் வாய்ப்பே இல்லை. ஏன் மதிப்பெண் குறைந்தது, எதற்காக தோல்வியடைந்தோம் என்பதை தெரிந்து கொள்ள முடியாது. செய்ய முடிந்தது எல்லாம் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிப்பது மட்டும்தான். 10 ஆண்டுகளுக்கு முன்வரை இந்த பிரச்சனை இல்லை. இப்போது மட்டும் வருவதற்கு காரணம் சப்ஜெக்ட் குறித்த அனுபவமற்ற ஆசிரியர்கள் விடைத்தாள் திருத்துவதில் ஈடுபடுவதுதான். பொறியியல் கல்லூரி மாணவர்கள் மத்தியில் அதிகரித்திருக்கும் தற்கொலைகளுக்கும் இந்த விடைத்தாள் குழப்பங்களுக்கும் நிறையவே தொடர்பு உள்ளதை எந்த ஊடகங்களும் வெளிப்படுத்தாத மர்மம் என்னவாக இருக்கும்? மறுமதிப்பீட்டால் மாணவர்களுக்கு மதிப்பெண் கிடைப்பது உறுதி செய்வதுடன் நிர்வாகம் விட்டுவிடுகிறது. இந்த மிகப்பெரும் தவறுகளுக்கு காரணமான ஆசிரியர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் இதுவரை எதுவும் இல்லை என்பது உண்மையா இல்லையா? பெற்றோர்கள் தங்கள் சொத்துக்களை அடகு வைத்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அவர்களின் கனவு ஒரு தலைமுறையின் எதிர்காலம். இதில் விளையாடும் இவை பல்கலைக்கழகங்களா இல்லை பலிகொடுக்கும் களங்களா? பெற்றோர்களே, சிந்திப்பீர். ஃபெயில் அப்படின்னாவே ஒரு அற்புதமான அர்த்தம் இருக்கு. ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். ஸோ ஃபெயிலியர்ஸ் ஆர் ஸ்டெப்பிங் ஸ்டோன்ஸ் டு சக்ஸஸ். ஸோ ஃபெயிலியர் அது ஒன்றும் இல்லை, அது ஜஸ்ட் கற்றுக்குற அவ்வளோதான். ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்